ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ராகி இட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா கிண்ணத்தில் கூட நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு உளுந்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ராகியில் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதனால் 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவணும். இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இதை ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னா இதை 4லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா நமக்கு புளிச்சு வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓவர் நைட் இதை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொங்கி இருக்குது. இப்போது இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள், இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதே ப்ராசஸ் தான் தோசையும். நமக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு வேணுங்கிற அளவு இட்லி தட்டு ஊற்றி நம்ம இட்லியை வேக வச்சிடலாம். இது ஊற்றிட்டு இருக்கும்போதே நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பராக இட்லி சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ராகி இட்லிக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.